Hello friends, welcome to Sasi Samayal. மணக்க சமைக்கலாம், சுவைக்க ருசிக்கலாம். இந்த வீடியோல ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தாங்க பார்க்க போறோம். அதாவது குழி பணியாரம். இனிப்பு குழி பணியாரம். அதாவது ரவையை வச்சு இன்ஸ்டன்ட்டா ஒரு சாஃப்ட்டா இருக்கிற மாதிரி ஒரு குழி பணியாரம் எப்படி செய்யறது அப்படினு தெளிவா இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஓகே கொடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்ககிட்ட வந்து சேரும். ஃபர்ஸ்ட் 1 கப் ரவை எடுத்துக்கறேங்க. நான் வறுக்காத ரவை தான் எடுத்துர்க்கேன். இந்த ரவையிலேயே தண்ணி கலந்துக்கலாங்க. தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நார்மல் வாட்டர் தாங்க சேர்த்துர்க்கேன். சாதாரணமான தண்ணி, சூடுலாம் பண்ணல. இப்போ எந்த கப் அளவுல நம்ம ரவை எடுத்தோமோ அதே கப் அளவுல அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. இப்போ கட்டி இல்லாம நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ ஒரு 30 நிமிஷம் அப்படியே ஊறட்டுங்க. ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிரலாம். அதே கப்ல 2 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் எடுத்துக்கலாங்க. வேற ஒரு பாத்திரத்துல. எடை அளவுல பாத்தீங்கன்னா இது 400 கிராம் வருங்க. அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்து இப்போ இத நல்லா சூடு பண்ணிக்கலாம். இப்போ 30 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ரவை நல்லா ஊறி இருக்கு பாருங்க. நல்லாவே ஊறி வந்திருக்கு. இந்த ரவையிலேயே அதே கப் அளவுல 2 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாங்க. ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. சால்ட் உப்பு. அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடிங்க. மிக்ஸியில் பொடிச்சு வச்சுருக்கேன். சர்க்கரை சேர்த்து அரை ஸ்பூன் சேர்த்தாச்சு. ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா மாவு சேர்த்துக்கலாங்க. இது ஆப்ஷனல் தான். விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ வெல்லத்தை தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி வச்சாச்சுங்க. இப்போ கரைச்சி வெல்லத்தை இந்த மாவில் ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா ஒரு சேர கலந்து விட்டுக்கலாங்க. ரவை, மைதா, வெல்லம், ஏலக்காய் பொடி, சோடா மாவு எல்லாம் நல்லா கலந்து வர மாதிரி இட்லி மாவு பதத்துக்கு கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்க, ரொம்ப கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம இட்லி மாவு பதத்துக்கு இருந்தால் போதும். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கலாங்க. நான் பாகு காய்ச்சின பாத்திரத்துலேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி சேர்த்துருக்கேங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி முதல்ல சேர்க்காதீங்க. அதிகமாகிடுச்சுன்னா நம்மளுக்கு அளவு தெரியாமல் போயிடும். அதனால் தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கோங்க. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ குழி பணியார கல் எடுத்தாச்சுங்க. இப்போ எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நெய் தான் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. நான் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக நெய் சேர்க்குறேன். நீங்கள் எண்ணெய் வேணும்னா கூட சேர்த்து செஞ்சுக்கலாம். இப்போ 3/4 குழிக்கு ஊற்றுனா போதுங்க. இப்போ ஒரு பக்கம் அப்படியே வெந்ததும் திருப்பி விட்டுக்கலாங்க. இப்போ திருப்பி விட்டதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ திருப்பி விட்டு 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ சிம்லே வச்சு நல்லா வேக வச்சுருக்குங்க. இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம்.
மீதி இருக்கிற எல்லா மாவையும் இதே மாதிரி சுட்டு எடுத்துக்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இன்ஸ்டண்ட்டாக ரெடியாகி வந்துருச்சுங்க நம்மளுடைய குழிப்பணியாரம். இதே போல் வாழைப்பழத்தை வச்சு ஒரு போண்டா எப்படி செய்யுதுன்னு ரைட் சைடில் இருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.